ப்ரௌசர்ஸ் இருக்குல்ல, அந்த ப்ரௌசர்ஸ் எல்லாம் நம்ம டேட்டாஸை திருடுறது. இப்போ ஒரு ஹேக்கர் உங்களுக்காக ஒரு பக்கோ இல்லைன்னா ஒரு வைரஸோ கிரியேட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. உங்களோட பர்மிஷன் இல்லாமல் அந்த ப்ரௌசரே உங்களோட பிசி ஸ்க்ரீன் சைஸ் என்ன அவங்களுக்கும் நஷ்டம் தான் இருக்குது, நமக்கும் நஷ்டம் தான் இருக்குது. என்ன நஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதனால தான் கூகுள் வந்து இந்த ட்ராக்கர்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. எந்த ட்ராக்கர்ஸுமே நீங்கள் வர பிரவீன், இது நம்ம தமிழ் சாஃப்ட்வேர். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். இன்றைக்கி என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். க்ரோம், அதாவது நம்ம யூஸ் பண்ணுற ப்ரௌசர்ஸ் பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ. நம்ம டேட்டாஸ் எல்லாம் திருடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு புதுசுனா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் தினமும் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம யூஸ் பண்ணுற ப்ரௌசர்ஸ், அதாவது க்ரோமாக இருக்கட்டும், யூசி ப்ரௌசராக இருக்கட்டும், யூசிட்டாக இருக்கும், இது டார் ப்ரௌசர், இது மாதிரி பல ப்ரௌசர்ஸ் இருக்குல்ல, அந்த ப்ரௌசர்ஸ் எல்லாம் நம்ம டேட்டாஸை திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால் கன்ஃபார்மாக வாய்ப்பு இருக்குது. அது சில ப்ரௌசர்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியாமல் திருடுவாங்க, அதாவது அவங்களுக்கே தெரியாமல் அந்த டேட்டாஸ்லாம் திருடுறது நடக்கும். சில ப்ரௌசர் வந்து டேட்டாஸை திருடுறதுக்காகவே க்ரியேட் பண்ண மாதிரி ஒரு ப்ரௌசர்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம இன்றைக்கி க்ரோம் பற்றி பார்க்கலாம். முதல்ல இப்போ க்ரோம் வந்து டேட்டாஸை திருடுறான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் திருடுறாங்க. நம்ம டேட்டாஸையும் நம்மளை ட்ராக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ கூட நான் பேசுகிறது வந்து என்னோடய மொபைல்ஸில் ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுற மொபைல் சொல்லல, நார்மலாக யூஸ் பண்ணுற மொபைல்ஸில் நம்ம பேசுகிறத இப்போ ஒட்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்கும், எல்லா மொபைல்ஸும் சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மொபைல்ஸில் ஓகே கூகுள் டிடெக்ஷன் யாரெல்லாம் ஆன் பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்க பேசுகிறத வந்து நம்ம ஃபோன் எப்பவும் ஒட்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதை அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், ரெகக்னைஸ் அனலைஸ் இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத. அதை ஓகே கூகுள் யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் எப்போவும் அதாவது ஃபுல் ரைட் சைடும் அந்த ஓகே கூகுள் டிடெக்ஷனுக்கு கொடுத்துடாதீங்க. அது ப்ராப்ளத்தில் பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் முடிச்சிடும் உங்களையே. சரி, இப்போ ஒரு அவேர்னஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ப்ரௌசர்ஸில் எந்தெந்த ப்ரௌசர்லாம் நம்மளோட டீட்டெயில்ஸை எந்த அளவுக்கு ரிலீஸ் பண்ணுதுன்னு பார்க்குறதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அந்த வெப்சைட்டை பற்றி பார்க்கலாம். நம்ம பிசியில் இப்போ ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோமை பற்றி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வெப்சைட் வந்து இந்த வெப்சைட் தான், பெனாப்டிக்லிக். இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே அதோட லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு தான் முதல்ல வரும். இப்போ இந்த வெப்சைட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர், அதாவது எந்த ப்ரௌசரில் இதை ஓப்பன் பண்ணிங்களோ அந்த ப்ரௌசரோட ஒரு ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தரும். அந்த என்ன டீட்டெயில்னால், நம்ம யூஸ் பண்ணுற டேட்டாஸ் அண்டு நம்மளை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த ப்ரௌசர் வந்து எந்த அளவுக்கு ரிலீஸ் பண்ணுது, அதாவது எந்த அளவுக்கு வேறு ஹேக்கர்ஸால் ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும், அந்த ரிசல்ட் எல்லாம் காமிக்கும். இப்போ நம்ம கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் இருக்கோம். இப்போ இந்த வெப்சைட் வச்சு அதை டெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ டெஸ்ட்மீ கொடுத்துட்டோம். டெஸ்ட்மீ கொடுத்தாலே போதும், அது அதாவது லோடிங் ஆகிட்டு இருக்கும். இன்டர்நெட்டு கன்ஃபார்ம் வேணும். நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டேன், அதான் இப்படி காமிச்சிது. ஓகே, இப்போ கூகுள் க்ரோமோட ரிசல்ட் வந்தாச்சு, அதை பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இஸ் யுவர் ப்ரௌசர் பிளாக்கிங் ட்ராக்கிங் ஆட்ஸ், அதாவது இதுதான் இஸ் யுவர் ப்ரௌசர் பிளாக் ட்ராக்கிங் ஆட்ஸ், அதாவது ட்ராக்கிங் ஆட்ஸை நம்ம ப்ரௌசர் பிளாக் பண்ணுது. அதாவது நமக்கு யூஸ் பண்ணுற வெப்சைட்லேருந்து இப்படி யுவர் ஃபோன் ஹேஸ் அஃபெக்டட் பை 7 வைரஸ் க்ளீன் நவ் அப்படின்னு வச்சு ஒரு பிளாக் ஆட் மாதிரி வரும். அந்த ஆட்ஸ் எல்லாம் அது பிளாக் பண்ணுதான்னு கேட்டால் நோ, அந்த ஆட்ஸை கூகுள் க்ரோம் பிளாக் பண்ணுறதில்ல. யூஸ் யுவர் ப்ரௌசர் பிளாக்கிங் இன்விசிபிள் ட்ராக்கர்ஸ், அதாவது இன்விசிபிளாக யாராலும் இந்த ஐடென்டிஃபை பண்ண முடியாத ட்ராக்கர்ஸ் எல்லாம் வச்சு நம்மளை ட்ராக் பண்ணால் அவங்க காப்பாற்றுதா, அதுவும் இல்லை. அதாவது அந்த ட்ராக்கர்ஸை அலோவ் தான் பண்ணுது. டஸ் யுவர் ப்ரௌசர் அன்லாக்கிங் தேர்ட் பார்ட்டிஸ் டு ஹானர் டு நாட் ட்ராக், அதாவது இப்போ நம்ம தேர்ட் பார்ட்டி ஏதாவது அப்ளிகேஷனோ, அதாவது கூகுள் க்ரோமில் இப்போ எக்ஸ்டென்ஷன்லாம் இருக்குது இல்லையா, அந்த எக்ஸ்டென்ஷனில் ஏதாவது
ஒரு எக்ஸ்டென்ஷன் நம்மளோட டேட்டாஸை திருடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் கொடுக்க மாட்டாங்க. அதாவது எந்த ஒரு கேரண்டியோ வாரண்டியோ கொடுக்க மாட்டாங்க. அதான் நோ. இப்போ டஸ் யூர் ப்ரௌசர் ப்ரொடெக்ட் ஃப்ரம் ஃபிங்கர் பிரிண்டிங்னா ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் ஒவ்வொரு மொபைலுக்கும் ஐபி அட்ரஸ் மாதிரி ஒரு தனி. அப்போ மனுஷங்களுக்கெல்லாம் எப்படி ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குதோ அதே மாதிரி கம்ப்யூட்டர்ஸ்க்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும் ஐபி அட்ரஸ் மாதிரி. அதை அதாவது அதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துதா அப்படின்னு கேட்டிருக்கு. இல்லை, அது எல்லாருக்கும் தெரியுத மாதிரி. அதாவது யுவர் ப்ரௌசர் ஹேஸ் எ யூனிக் ஃபிங்கர் பிரிண்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த கீழே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்ட்டு இருக்கும். ஷோ மீ ஃபுல் ரிசல்ட் ஃபார் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த ஷோ மீ ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தா இப்படி தான் வரும். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட டீட்டெயில்ஸ் மொத்தமாக வந்துடும் உங்கள் கம்ப்யூட்டர். அதாவது நீங்கள் எந்த சிஸ்டம்லேருந்து இந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறீங்க அண்ட் எத்தனை இன்ச்சு ஸ்க்ரீன், எந்த ஓஎஸ், எந்த மேக், அதாவது உங்கள் டிவைஸோட மொத்த டீட்டெயில்ஸுமே இதோட வந்துடும். பார்த்தீங்கன்னா மொத்த டீட்டெயில்ஸுமே வந்துடும். பிளாட்ஃபார்ம், விண்டோஸ் அதெல்லாம் காமிக்கி சிபியூலேருந்து எல்லாமே இந்த வெப்சைட்டில் வந்துடும். அதான் ஃபிங்கர் பிரிண்டிங். இது மொபைல்ஸுக்கும் இதே மாதிரி தான் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபிங்கர் பிரிண்ட் என்ன பண்ணுதுன்னா உங்களோட ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துது. அதாவது இப்போ எந்த டிவைஸ்லேருந்து நான் அந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறேன், எந்த மேக் ஓஎஸா, விண்டோஸா, லினக்ஸா, அந்த டீட்டெயில்ஸ் அண்டு எத்தனை இன்ச்சு ஸ்க்ரீன், எந்த வேர்ஷன் எல்லாத்தையுமே இந்த ப்ரௌசர், அதாவது இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து தெளிவாக காமிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த ஃபிங்கர் பிரிண்டிங் பற்றிலாம் பார்த்தோம் இல்லையா நம்ம லேப்டாப்பில். இப்போ அந்த ஃபிங்கர் பிரிண்டிங்கால் என்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா, அதில் தான் பிரச்சனையே இருக்குது. என்ன பிரச்சனைனா, இப்போ ஒரு ஹேக்கர் உங்களுக்காக ஒரு பக்கோ இல்லைன்னா ஒரு வைரஸோ க்ரியேட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக இப்போ க்ரியேட் பண்ணணுன்னா அவனுக்கு மெயினாக தெரிய வேண்டிய விஷயம் நீங்கள் எந்த சிஸ்டமை அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்க. இப்போ ஓஎஸ்லேருந்து இப்போ ஓஎஸ் எடுத்துக்கலாம். ஓஎஸ் வந்து ஒவ்வொரு ஓஎஸுக்கும் டிஃப்ரெண்ட் ஆஃப் பக்ஸ் அண்ட் வைரஸ்லாம் இருக்குது. இப்போ விண்டோஸ் 10க்கு இப்போ அடிக்கடி க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வைரஸ்லாம் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. விண்டோஸ் 8.1 இருக்கட்டும், 7 இருக்கட்டும், இது மாதிரி ஓஎஸ் கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஆல்சோ அது நெட்ஒர்க், எந்த நெட்ஒர்க்கை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் உங்கள் வேர்ஷன் 32 பீட்டா 64 பீட்டா அதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அவங்களுக்காக அவன் வந்து ஒரு வைரஸையோ ஒரு பக்கையோ க்ரியேட் பண்ணி உங்கள் பிசியில் அதை இன்சர்ட் பண்ண முடியும், அதாவது இன்ஸ்டால் பண்ண முடியும். அதுவும் உங்களுக்கு தெரியாமல். இந்த ரிக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த ப்ரௌசரே ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கு. உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் அந்த ப்ரௌசரே உங்களோட பிசி ஸ்க்ரீன் சைஸ் என்ன, உங்கள் என்ன விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க, எந்த வேர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவனுக்கு ஈஸியாக கிடச்சிட்டா அவனுக்கு அந்த பக்கை க்ரியேட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். உங்கள் பிசியில் அதை உங்களுக்கே தெரியாமல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் ஈஸியாக முடிஞ்சிடும். அதுக்கு தான் இந்த ஃபிங்கர் பிரிண்டிங் யூஸ் ஆகுது. இது நமக்கு யூஸ் ஆகிறது கிடையாது. ஹேக்கர்ஸ் மட்டும், அந்த ஹேக்கர்ஸ் அண்டு பல பக் கிரியேட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக தான் அந்த ஃபிங்கர் பிரிண்டிங் பல விதத்தில் யூஸ் ஆகுது. நமக்கு ஜஸ்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன், அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கீ கார்டு மாதிரி தான், அதுதான் ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி தான் அவங்களுக்கு. ஹேக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பெருசாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் நினைக்கலாம் கூகுள் அப்படிங்கிறது ஒரு பெரிய நிறுவனம், ஒரு பெரிய நெட்வொர்க், அவங்க ஏன் இப்படி நம்மளோட டேட்டாஸுக்கெல்லாம் 100% செக்யூர் கொடுக்கல, அதாவது டேட்டாஸ் எல்லாம் லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள். ஒருவேளை இப்போ அவங்க எந்த ட்ராக்கர்ஸையுமே அலோவ் பண்ணலை அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, முதல்ல அவங்களுக்கும் நஷ்டம் தான் இருக்குது, நமக்கும் நஷ்டம் தான் இருக்குது. என்ன நஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூகுள் ஆட்ஸ் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வராது. எந்த ஒரு மொபைலுக்கும் கூகுள் ஆட்ஸ் வந்து கரெக்டாக வராது. நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா, கூகுள் வெதர் ரிப்போர்ட்லாம் இருக்குது இல்லையா, அந்த வெதர் ரிப்போர்ட் கூட நமக்கு கரெக்டாக வந்து சேராது. மிஸ்டேக் அண்ட் கரெக்ஷன்ஸில் தான் இருக்கும். அண்டு கூகுள் ஆப்ஸ் நிறைய இந்த பாலிசியில் தான் ஒர்க் ஆகுது. நம்ம ஓகே கூகுள் டிடெக்ஷன் கூட இந்த இதில் தான் ஒர்க் ஆகுது. நம்ம பேசுகிறத கேட்டுட்டு அதுக்கு சரியான ஆன்சரை ரீப்ளை பண்ணும். இது மாதிரி தான் கூகுளோட எல்லா அப்ளிகேஷனும் இந்த ட்ராக்கர்ஸோட பேசிக்கில் தான் ஒர்க் ஆகும். அதனால தான் கூகுள் வந்து இந்த ட்ராக்கர்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. எந்த ட்ராக்கர்ஸுமே நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு செக்யூர் பண்ணி வைக்கலை. நம்ம டேட்டாஸையும் செக்யூர் பண்ணி வைக்கலை. பிரபலங்களோட டேட்டாஸ், அதாவது ஆக்டர்ஸ் எல்லாம் டேட்டாஸ், அவங்களோட டேட்டாஸ் எல்லாம் இப்போது ஈஸியாக கிடச்சிடும். ஆனால் நம்மள மாதிரி சாதாரண மக்களோட டேட்டாஸ் வந்து டக்குன்னு கிடைக்காது. அதுக்கு நிறைய விலை, டார்க் வெப்லலாம் இதுக்கு பயங்கரமான விலை போட்டியே இருக்குது. டார்க் வெப்பில் இன்னும் இருக்குது. மனுஷங்களோட டேட்டாஸ், அதாவது நம்ம நார்மல் மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட டேட்டாஸை டார்க் வெப்பில் பல கோடிக்கும் விற்றுட்ருக்காங்க. இன்னும் வரைக்கும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.
டார்க் வெப்னா என்ன அண்ட் ஆல்சோ அதோட டீட்டெயில்ஸ் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பற்றிலாம் அடுத்து வர வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்க்க வைங்க, அதாவது ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் தமிழ் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. கூட வேறு அந்த பெல் ஐக்கானே அழுத்திட்டிங்கன்னா நாங்கள் திரும்ப போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் நான் பிரவீன். இது நம்ம தமிழ் சாஃப்ட்வேர்ஸ். Bye friends. Thank you for watching.